ஏஸ் படத்துக்கு பெரிய பிரம்மாண்ட ஆடியோ லான்ச் நம்ம பண்ணல, இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹூக் ஸ்டெப் கூட போடல, ஆனால் கொண்டாடிச்சிருக்கிறாங்க மக்கள். அதான் ட்ரூ வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா. இது வந்து நம்ம வந்து படத்தை வந்து நம்ம ஒன்று ப்ரமோட் பண்ணுவோம் நினச்சி பண்ணுறோம். ஆனால் படம் பார்த்துட்டு வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஜென்யூன் நினைக்கிறேன். அதுதான் ரியல். படம் பண்ணும்போது, வேலை செய்யும்போது, கதை கேட்கும்போது இருக்கிற இதுக்கு விரும்பப்படுற ஒன்றே ஒன்று தான், இது மக்கள் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க. கடைசியில் இப்போது தேட்டரில் அது பார்க்கும்போது இதுதான் அச்சீவ் பண்ண வேண்டிய கோலு, ரிசல்ட்டு எல்லாமே, அது சந்தோஷம் எல்லாமே. கரண்ட் மாதிரி ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா, அது பேர் போல்ட். ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்டிங். காமெடின்னு ஈஸியாக கடந்து போயிட முடியாது, அது வந்து ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ். அது சார்லி சாப்ளின் சொன்னது தான். அதுவும் இவரோட ஐடியா நிறையா இருக்கும், இவரோட ஐடியா நிறையா இருக்கும். இவர் ஸ்கோர் பண்ணுற இடத்துல இவரோட ஐடியா இருக்குது, இவர் ஸ்கோர் பண்ணுற இடத்துல இவரோட ஐடியா இருக்குது. எனக்கு அந்த கொலாபரேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரிசீவ் ஆகிறப்போ நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது வந்து கரெக்டாக ரிசீவ் ஆகிடுச்சு. உங்களை வச்சு செதுக்கி இருந்தாப்புல அது வந்து எங்களுக்கு பயங்கர காமெடியாக இருக்கும். உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி? உங்களுக்கு காமெடியாக இருக்குது தான் நாங்கள் அப்படி பண்ணோம். திடீர்னு நடிச்சிட்டு இருந்தோம், திடீர்னு அந்த சீனை எங்கே உடைக்கிறது தெரியல, சேஸ் பண்ணி பிடிக்கிறது. ஐயோ சொந்தக்காரங்க ஓடும்போது இங்க எங்கடா வேப்பமரம் இருக்கு, மல்லுவலி வரானுங்க பாரு, டப்பிங்ல போட்டு. போல்டு நீ அடிக்கல, அவங்க அப்பா கிட்ட குடிச்ச பால் எல்லாம் வாயிலேருந்து வரனாடா, அது அப்பா இல்லடா அம்மா அப்படின்னு. நீயாடா அதெல்லாம் பண்ணு, இப்போ சொல்லு எனக்கு தெரியணும். யாரா நீ? வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம் முத்து. அது 3 குறள் ஞாபகம் வருதுண்ணே. தோன்றின் புகழோடு தோன்றுக, தெய்வத்தால் ஆகாது நீனும், உங்களுக்கு நன்றி மறப்பது நன்றன்று. எல்லா மேடையிலையும் போய் இயக்குனரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கீங்க, என்னுடைய முதல் படம். அது என்னென்ன காரணம் இருக்கு? எதையாவது ஒரு அடையாளத்தை தேடி ஓடும்போது யாராவது ரெக்கக்னைஸ் பண்ணணும்ல, யாராவது ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு நீங்கள் வைக்கிற நம்பிக்கை. திறமை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை. அப்படி கிடைக்கிற வாய்ப்பு யாராவது தமிழ் நம்பினா தான் தொடங்குது, அது நம்பிக்கையில் தான் தொடங்குது. அதுக்கப்புறம் எப்படி அதுவோ எனக்கு அதுக்கப்புறம் சீரியல் வாய்ப்பு கிடைச்சதா இருக்கும். சிஜே பாஸ்கர் சார் இருக்கட்டும், ஹீரோவுக்கான வாய்ப்பு கொடுத்த சீனிவாசன் சாராக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு சான்ஸ் கொடுத்த மணிகண்டன், கார்த்தி சுப்பராஜ் இருக்கட்டும், இவர்கள்லாம் வந்து நீ இதெல்லாம் இந்த வாய்ப்புகளை என்ன சொல்லுதுன்னா, நீ உன்னை நம்புப்பான்னு சொல்லுது. அதனால் அன்னைக்கு அந்த வேரில் ஊட்டப்பட்ட நீர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் அங்கேயும் சித்தனை ஒருவேளை எனக்கு இவருக்கும் ஒரு மனஸ்தாபங்கள் என்ன எது வேணால் வரலாம், காலம் எங்கே வேணால் ஒருத்தி எடுத்துகிட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்றைக்குமே அதுக்கு உண்டான மரியாதைங்கிறது எப்பவுமே இருக்கும். அதுலேருந்து தொடங்குறது நல்லா இருக்குது, அவ்வளோதான். அது அப்புறம் அவர்கிட்ட போய் அதை சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் செஞ்சீங்க அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறதா நல்லா இருக்காதுல்ல. அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. அப்புறம் நம்ம போல் நாளைக்கு எந்த வீட்டு பிள்ளை வேணால் வரலாம், இந்த மாதிரி இருக்கிறதோ கேட்குறதோ நமக்குண்டான உறவை தாண்டி யாரோ ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கையும் அது உருவாக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க கதைகளை கேட்கும்போது சொல்லும்போது வந்து அது எப்படி எனக்கும் ஒரு நாள் அந்த கதவு திறக்கும் நான் நம்பி நான் என் பயணத்தை தொடங்கி இருப்பணும். அது மாதிரி ஏதோ ஒரு வீட்டு பிள்ளை வரும்போதும் ஓகே இது மாதிரி எனக்கு கதைகள் இருக்குங்க, நிஜமாக இருக்குது அப்படின்னு இருக்குது. பெரிய நம்பிக்கை உண்மையிலே கொடுத்துச்சுண்ணே. டைரக்டர் எனக்கு பெரிய ஆச்சரியமான கேள்வி, எப்படி யோகி பாபுவோட கால் ஷீட் அவ்வளோ நாள் வாங்கினீங்க? இல்லை நான் நடிகை தான்டா வாங்கினேன், கால் ஷீட் தான் கொடுக்க முடியும், கம்பவுண்டர் வேலையை பார்க்குறேன். படம் முழுவதும் அண்ணனை பிடிச்சி உட்கார வச்சுருந்தீங்க, முதல்ல ஒரு பெரிய நன்றி. இல்லை அவர் கொடுத்துட்டாரு. மலேசியாவுக்கு போயிட்டோம்ல 23 நாள் தலைவா, ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் 23-24 நாள் போயிட்டோம். 23-24 நாள். அடுத்து ஒரு 30 நாளில் ஒரு 20 நாள் இருந்தார். அப்புறம் இங்கே ஒரு கொடுத்துட்டு இங்கே ஒரு 20 நாள் விட்டு 15-20 நாள் விட்டு. சேதனை வந்து உங்களை பற்றி சொன்ன அந்த புகழாரம் இருக்குல்லண்ணே, அதை பார்த்து நிறைய பேர் வந்து ஜெனோசிலாக குடிச்சிட்டே இருக்காங்கண்ணே. அப்படின்னா வைத்தறிச்ச தாங்க முடியாம அடா உழுப்பா அதெல்லாம் நம்ம பார்த்துன்னு இருந்தேன். பாசிங்கில் இந்த ஆட்டோவில் போகும்போது அப்படியே பேராக பார்த்துன்னு போகல, அதே பார்த்துன்னு போயிடணும்ப்பா. நம்ம எனக்கு அவரை பற்றி தெரியும், அவருக்கு என்னை பற்றி தெரியும், அதனால் கண்டிப்பாக அது மிகைப்படுத்துறதும் இல்லை. அது எனக்கு யோகி பாபுட்ட பிடிச்சது வந்து அப்புறம் 3 படம் மட்டும் மாத்திரம் தாசி அப்படியே ஆண்டவன் கட்டளை, கடைசி விவசாயி, ஜுங்கா,
ஆ அப்புறம் தலைவன் தலைவி தலைவி எஸ். எஸ். இப்போ நான் வேறு ரஜினி சார் படம் பார்க்குறேன், இல்லை சிவாவோட படம், இல்லை வேறு விஜய் சாரோட. யோகிபாவை பொறுத்த வரைக்கும் எல்லா படமே அவருக்கு தனக்கான வேலையை வந்து ரொம்ப சின்சியராக பண்ண முடியாது. எப்படி அதை சொல்கிறேன்னா, ஒரு சீன் வந்தோடனே அதுக்கு என்னெல்லாம் பண்ணால் அந்த சீனை வந்து இன்னும் எலிவேட் ஆகுங்கிறத டப்பிங் முதற்கொண்டு அதை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நாங்கள் செட்டுக்கு ஷூட்டுக்கு நடுவில் பேசும்போதும் சரி, ஏதாவது ஒன்று அது வந்து அது ப்ராக்ரெசிவாக இருக்கும். எதையா ஒன்று ஐடியா சொல்லி எதாவது ஒன்று பண்ணி சிரிச்சுட்டே இருப்பாப்புல. அப்புறம் தான் கூட இருக்க ஆளுங்க பசங்க, என் கூட இருக்க பசங்க எல்லாரையும் சரி ஏதோ ஒரு ஃபார்மில் அந்த என்ன சொல்கிறது, தன்னோட ப்ரொஃபஷனுக்கான அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஆமாம், அது சும்மா ஜாலியாக இருக்க மாதிரி ஜாலியாக அந்த மாதிரி இருக்கிறது தான் இங்கே ஸ்க்ரீனில். அப்புறம் எதேச்சியாக போகிற டைலாக்லாம் இருக்குல்ல, எனக்குலாம் ஞாபகத்தில் இருக்காது. நிறைய அந்த மாதிரி பஞ்சு மாதிரி தான் பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸோட. இந்த ஆளுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்காது, ரொம்ப ஆச்சரியம். நிச்சயமான நான் அண்ணனை பார்க்கும்போது எஃபர்ட்லெஸ்ஸாக ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை ஆனால் எப்பயுமே எஃபர்ட்லெஸ்ஸாக ஒன்று தெரிஞ்சதுன்னா அவங்க கடின உழைப்பாளின்னு அர்த்தம். அது அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி கொடுக்குறது. இப்போ என்னையும் சொல்லுவாங்கல்ல, நான் அதுக்கு அது அந்த வேலையை செய்கிறதுக்கு அது ரொம்ப கஷ்டப்படணும். உங்களுக்கு அது இயல்பாக தெரியறதுக்குன்னு சொல்ல வரேன். சேதனை எல்லாரையும் ரசிக்கிற மனுஷன், எல்லாரையும் பயங்கரமாக ரசிப்பார். நீங்கள் சேதனை எப்படி ரசிச்சு? என்னப்பா என்ன சொல்கிறது, நான் வந்து இதுலேருந்து ஆண்டவன் கட்டிலேருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணேன். ஒரு நல்ல மனிதராக தான் நான் பார்ப்போம். அவர்கிட்ட நடிகர்ன்றது செகண்டரி, நல்ல மனிதர், நல்ல உள்ளம். அதுதான் நாங்கள் வந்து இன்னும் அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே வார்த்தை சார், நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். ஐயோ நன்றி சார், ரொம்ப நன்றி சார். வேறு வார்த்தைகள் இல்லை. அண்ணன் வந்து அண்ணனுக்கு ஒரு வருத்தம் இருக்குங்க மேலே, அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, டைரக்டே பண்ண மாட்டீங்களா? ஜெய் கேளுங்க, சொல்லுவேன் நான் அப்பப்போ. இப்போ கூட சொன்னேன், எங்க ஒரு கதையை சொல்லுங்க, வேணா என் நம்ம எத்த படத்தை மூலம் முடிக்கலாம் அப்படின்னாரு. என் ப்ரொடக்ஷன் கூட பண்ணுங்கண்ணே. அது நினைக்க நான் பண்ணுவேன். ஆனால் பண்ணுவோம் ஒரு நல்ல அவருக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல. ஒரு நாள் அது எல்லாம் இப்போ எனக்கும் ஆசை இருக்குது. ஆனால் என்ன ஏதோ தயக்கிறோம்ல, ஆனால் ஒரு நாள் அது நடந்துடும். அது கண்டிப்பாக டைம் கிடைக்கணும். இன்னும் நம்ம தொழில் வந்து நம்ம ஒரு தொழில் காமெடி தொழில் பண்ணிட்டு போகிறோம். இப்போ எல்லாம் ரசிக்கிறாங்க இல்லையா. அவர்கிட்ட நான் வந்து நிறைய கதைகள் சும்மா அப்பப்போ நான் அவரு ஃப்ரீயாக இருக்கும்போது நானே இருக்கும்போது எதாவது உட்காரும்போது பேசுவோம். ஆனால் என்னென்னா அது நான் ஜாலியாக தான் பேசிட்டு இருந்தேன். அது ரொம்ப சீரியஸாக இருந்தது அவர் தான். ஐயோ நீங்கள் என்ன ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியா, நான் கூட ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. அது லைஃப்பில் நடக்கட்டும் சார். அது என்னைக்கா அது எப்பவுமே அது கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆனால் அது என்னைக்கா ஒரு நடக்கும். என்ன கேட்டால் அவர் இப்போ இந்த படத்தில் பண்ண வேலை இருக்குல்ல, ஏஸில் பண்ண வேலையாக இருந்தால் இன்றைக்கி காமெடியன்னு சொல்லிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இல்லை. யோகிபாவோட தேவை வந்து ரொம்ப முக்கியம் இண்டஸ்ட்ரிக்கு. நான் அதையும் மனசில் வச்சு தான் சொல்லி என்றைக்காக ஒரு நடக்கட்டும். ஆனால் இன்றைக்கி இவரோட தேவை ரொம்ப முக்கியம். இப்போ நடுவில் விகடனில் வந்து கதிர்வேலன் சொல்லி சீனியர் சார் வந்து என் கதைன்னு சொல்லி சார்லி சாப்ளின் ஒரு புக் கொடுத்தாங்க. அது வாசிக்கும் போது ஃபுல்லாக எங்கேயோ யோகிபா பண்ண எல்லாம் கனெக்ட் பண்ண முடிச்சுட்டே இருந்து எனக்கு டேரக்டர்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் ஏஸ் படத்துக்கு பெரிய பிரம்மாண்ட ஆடியோ லான்ச் நம்ம பண்ணல, இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹூக் ஸ்டெப் கூட போடல, ஆனால் கொண்டாடி தீர்க்குறாங்க மக்கள் எல்லாரும். வந்து அதாவது மைக்கை பார்த்துட்டு சிரிக்க ரெடி ஆகலை, சிரிச்சுக்கிட்டே வந்து மைக்கில் படம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு கடந்து போகிறாங்கல்ல. அந்த விமர்சனங்களை பார்க்கும்போதும் அந்த மக்களை பார்க்கும்போது, மனிதர்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அதான் ட்ரூ வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா. இது வந்து நம்ம வந்து படத்தை வந்து நம்ம ஒன்று ப்ரமோட் பண்ணுவோம் நினச்சி பண்ணுறோம். ஆனால் படம் பார்த்துட்டு வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஜென்யூன்னு நினைக்கிறேன். அதுதான் ரியல். அது படத்தை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்து அந்த ரியாக்ஷன்லேயே வந்துட்டு பாதி விமர்சனம் வந்துருச்சு. அவங்க சிரிச்சிட்டு வரையிலே பாதி விமர்சனம் வந்துருச்சு. வந்து அதை சொல்லல இன்னும் பயங்கர விமர்சனம் வரும். அது ரியலான விமர்சனமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆடியன்ஸோட ரியாக்ஷனை பார்க்குறோம் இல்லையா, லைவாக பார்த்து அது இது வந்து நிஜமான விமர்சனம்னு நான் நினைக்கிறேன். இதுதான் கரெக்ட். இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை அல்டிமேட் படம் பண்ணும்போது, வேலை செய்யும்போது, கதை கேட்கும்போது இருக்கிற இதுக்கு விரும்பப்படுற ஒன்றே ஒன்று தான், இது மக்கள் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க. கடைசியில் இப்போது தேட்டரில் அது பார்க்கும்போது இதுதான் அச்சீவ் பண்ண வேண்டிய கோலு, ரிசல்ட்டு எல்லாமே. அது சந்தோஷம் எல்லாமே. இன்றைக்கி படம் பார்த்து முடிச்சு தேட்டருக்கு போகும்போது படம் பார்த்து முடிச்சுட்டு அவங்களோட கைத்தட்டலும் அந்த சிரிப்பும் தான் வந்து அதோட சந்தோஷம். ஒரே இருக்கு அந்த கைத்தட்டல் சிரிப்பு வருது இல்லை, அதுக்கு பின்னாடி இப்போ நான் படம் பார்த்துட்டு இருக்கேன்ல, ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்ப்பாங்க.
ஏன்னா அது உங்கள் எண்ட் ப்ராடக்டை பார்க்குறாங்க. இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் அதோட ப்ராசஸை பார்த்தேன். அது எப்படி நிகழ்ந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். அது அந்த என்ன அது வந்து இவர் என்ன ஐடியா சொன்னார், இவர் என்ன ஐடியா சொன்னார், அந்த கொலாபரேஷன் எப்படி ஒர்க் ஆச்சு, அது அங்கேருந்து இப்போ நம்ம ஒரு சின்ன கைத்தட்டல், சின்ன ஒரு சிரிப்பொலிக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் வேலையாவது இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பஞ்சுக்கு, சின்ன விஷயங்களுக்கு அவ்வளோ ஒர்க்கு இருக்குது அதில், அவ்வளோ ஒர்க். ஏன்னா நம்ம காமெடின்னு ஈஸியாக கடந்து போயிட முடியாது. அது வந்து ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ். அது சார்லி சாப்ளின் சொன்னது தான் அதுவும். இட்ஸ் a வெரி சீரியஸ் பிஸ்னஸ். ஸோ அவ்வளோ எஃபர்ட் வந்து இப்போ ஒரு கொலாபரேஷன் இருக்கு இல்லையா, இவரோட ஐடியா நிறையா இருக்கும், இவரோட ஐடியா நிறையா இருக்கும். இவர் ஸ்கோர் பண்ணுற இடத்துல இவரோட ஐடியா இருக்குது, இவர் ஸ்கோர் பண்ணுற இடத்துல இவரோட ஐடியா இருக்குது. ஸோ எனக்கு அந்த கொலாபரேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை ரிசீவ் ஆகுறப்போ நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது வந்து கரெக்டாக ரிசீவ் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கேன். ஏன்னா நான் மகாராஜா பார்க்குறேன், அதுக்கப்புறம் விடுதலை பாகம் 2 பார்க்குறேன், அதுக்கப்புறம் சேதன் இப்படி ஒரு படம் பார்க்குறேன். எனக்கு என்ன சேதன் இப்படி ஒரு படம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே உட்காந்துட்டு செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் நான் அதெல்லாம் மறந்துட்டேன். நான் ரொம்ப லகிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பியூராக படத்துக்குள்ள உட்காந்து என்டர்டெயின் ஆகி சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் இந்த கதையை தேர்வு பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான யோசனை? எந்த கதைக்குமே எந்த யோசனை இல்லை. இப்போது உங்களுக்கு தான் இது ஆர்டர், எனக்கு ஆர்டர் இல்லைல்ல. எனக்கு எந்த படத்துக்கு முன்னாடி எந்த படம் வரும்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அந்த மாதிரி கணக்கு இல்லை. அப்புறம் ஒரு கதையை கேட்டிருப்போம். என்ன இப்போ இந்த கதையை வந்து 2017 2017-18 வந்து இந்த கதையை பேசிட்டு இதை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7-8 கதையை பேசி அப்புறம் ஒரு ஸ்டேஜ் திருப்பி இந்த கதையை தூசு தட்டி அப்புறம் இதில் அவர் நிறைய வேலை பார்த்து அப்புறம் இந்த கதையை பாம்பேயில் செட் பண்ணலான்னு பிளான் பண்ணி அப்புறம் ஹைதராபாத்துக்கு செட் பண்ணலான்னு பிளான் பண்ணி திரும்பி ஆரம்பித்த இடத்துக்கு மலேசியாவிலே செட் பண்ணலான்னு போய் இப்படி இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கு. ஓகே, அதனால் இது எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியாது. அந்த கணக்கில் ஒரு கதையை கேட்கும்போது இந்த கதை ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்ற கேள்விகளுக்குள்ளே மட்டும் தான் பார்க்குறோம். நம்மளை சுவாரஸ்யப்படுத்துதா, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது. அது ஆகும் அப்படின்னா இந்த காலத்தில் இந்த சமகாலத்தில் இப்போ சில கதைலாம் கேட்போம். அந்த கதைலாம் கேட்கணுன்னா அந்த கதையை கேட்டால் ஒரு வருஷத்தில் பண்ணிடணும். காலந்தள்ளினா அந்த கதை பழசாயிடும். அந்த மாதிரி நிறைய கதைகள் வேணான்னு சொல்லியிருக்கும், காலந்தள்ளி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சில கதைகள்லாம் அந்த பிரச்சனை இல்லை, அது எப்போ வேணால் வரலாம், பிரச்சனை வரும், அது பாட்டுக்கு அது வேலையை செய்யும். ஸோ அதனால் இவ்வளோ தான் கேட்டகரிய ஒழிய இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுன்னு எனக்கு பிளான் பண்ணுற பழக்கமும் கிடையாது. இப்போ இன்னைக்கு கொண்டு வந்தார், இல்லை ஒருவேளை சார் வந்து நான் ட்ரெயினுக்கும் தலைவன் தலைக்கு அப்புறம் வந்துக்கிறேன்னு சொன்னான்னா அது அப்போ தான் வந்திருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிசைன் பண்ணுறாங்க. மற்றபடி கதை கேட்கும்போது இந்த கதை ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா, அந்த எண்ணம் மட்டும்தான். மக்களுக்கு இது பிடிக்குமா இல்லையா, நமக்கு பேர் வாங்கி தருமா, அவ்வளோதான் கதை. விமர்சனம் பண்ணுறவங்க சில பேர் விஜய் சேதுபதி இந்த மாதிரியான கதைகளை தான் தேர்வு பண்ணணுங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க, யோசிக்கிறாங்க இல்லைண்ணே. அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? இல்லை, நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். திரும்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் இப்போது நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ஒய்டாக உங்கள் கதவை திறந்து வைக்கும்போது நீங்கள் வெரைட்டியாக ஃபேஸ் பண்ண முடியும். நீங்கள் அதை சுருக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தங்கத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாது, மற்ற எவ்வளோ அற்புதமான விஷயம் மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா கதை சொல்ல வரும்போது நேரேட்டர்ஸ் வந்து என்னென்ன மாதிரி கதை சொல்லுவாங்க, அது எப்படி ஆச்சரியப்படுத்துவாங்க தெரியும். அவங்க புகழை விட்டு நமக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்க வேண்டியது ஒழிய எனக்கு இந்த மாதிரி கதையை கொண்டு வான்னு சொன்னால் அதில் நம்ம எதையா மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஸோ எனக்கு எப்பயுமே அந்த கணக்கு இல்லை. எனக்கு இப்படி தானே தோணுச்சு. ஏஸோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உட்காரும்போது ஏன் விஜய் சேதுபதினு தோணுச்சு, முடியும் போது இதுதான் விஜய் சேதுபதினு தோணுச்சு. இவ்வளோ தான் ஏஸ் படம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு நிறைவான். ஆனால் எனக்கு வந்து நான் படத்தில் ரொம்ப ரசிச்சது என்னன்னா, சேதனை ஆன் ஸ்க்ரீனில் இவ்வளவு யாரை கலாச்சார ரீசெண்ட் டயத்தில் பார்க்கவே இல்லை. உங்களை வச்சு செதுக்கி இருந்தாப்புல அது வந்து எங்களுக்கு பயங்கர காமெடியாக இருக்கும். உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு காமெடியாக இருக்குது தான் நாங்கள் அப்படி பண்ணோம். இப்போ நீ சொன்னல அதுதான் பதில். நீங்கள் ரசிக்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணோம். ஜாலியாக தான் இருந்தது. அவரோட கூட நிறைய கவுண்ட் நிறைய இல்லை, அது அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவரை கலை இப்போ சொன்னார்ல, இப்போ இதை என்னோடதுல நிறைய அவரோடது இருக்கும். அவரோட நான் 2 பேரும் சேர்ந்து ஒரு சீனை ஒர்க் பண்ணும்போது, இப்போ டேரக்டரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இது போட்டுக்கலாம் அது போட்டுக்கலாம், டப்பிங்கில் இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலான்ற போது நான் ஒரு நிறையா கலாய்ச்சிருக்கேன்னா அதில் முக்கால்வாசி அவர் தான் சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக இப்படி பண்ணுங்க தெரியல, அப்படி பண்ணுங்க. அது சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வருவோம்ல, அதெல்லாம் இவர் தான் சொல்லுவார். இப்படி பிடிங்க தெரியும், அப்படி பிடிச்சி இழுத்துட்டு வரணும் வேண்டாம். அது அந்த இதுவை வந்து அவர் இவருமே அந்த அரையிற சீன்லாம் அவர் தான் சொன்னார். நான் வைக்கையில் அந்த மாதிரிலாம் சொல்லலை. வில்லன் வந்து அடிக்கிற மாதிரிலாம் வைக்கல. அவர் வைக்கையில் வந்துட்டு அவர் வந்து சட்டையை தான் பிடிப்பார். இவர் தான் சொன்னார், அரைங்க சார், 2 அரை விடுங்க சார் அப்படின்னாரு. அரையை விட்டோன்னே இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்து இவரோட ரியாக்ஷனுக்கு வருது இது. ஸோ அந்த கொலா அது திடீர்னு நடிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு அந்த சீனை எங்கே உடைக்கிறது தெரியல, சேஸ் பண்ணி பிடிக்கிறது. ஐயோ சொன்னாங்க
ஐயோ, சொந்தக்காரங்க அப்படின்ட்டு ஓடும்போது இங்க எங்கடா வேப்பமரம் இருக்கு பல்வழி வரானுங்க பாரு. டப்பிங்ல போட்டு அதுல போட்டிருக்காரு. ஓகே, அந்த ஐயோ சொந்தக்காரங்க ஓடும்போது என்னால நடிக்க முடியல, சிரிச்சுட்டே இருக்கேன் நான். இல்லை உண்மையிலே அப்படி சொந்தக்காரனுக்கு ஒரு ஓடுக்கும் தொல்லை கொடுக்கறதுக்கிட்டே அது ரியாக்ஷனாக பார்க்கும். ஒரிஜினலாக கொடுத்துட்டோம். இல்ல அந்த சீன் வந்து ரொம்ப சீரியஸா போயிட்டுருக்கு. அந்த சீனை உடைச்சு அங்கேருந்து ஓடணும்ல, ஓடுறதுக்கு அது சும்மா நான் ஒரு சைரன் போலீஸ் சவுண்டு வர்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்ல, இப்படி சொல்லிடுவோமா ஐயோ சொந்தக்காரங்க அப்படின்னு. அன்னைக்கு டைம் ரொம்ப கம்மி, ஷூட் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது அன்னைக்கு. நின்று இருந்தோம், லைட் இறங்க ஆரம்பிச்சு. ஈவினிங் போயிட்டு டப்புன்னு இல்லை அந்த ஐடியா ஓகே பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ரொம்ப முக்கியமான சீனில் ஐயோ சொந்தக்காரன்னு கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நம்ம காலி. அதனால இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம ஒரு சீன் ஒன்று பண்ணோம், ஞாபகம் இருக்கா சார்? அந்த இதில் லாக் பண்ணி முட்டி போட்டு வெள்ளம் கென்னு வைப்பாங்க. ஆமாம், அது டைலாக் ஒன்று டைலாக் அதை கட் பண்ணிட்டு ஒரு சார் நாங்கள் பண்ணோம். போல்டு நீ அடிக்கல அவங்க அப்பா கிட்ட குடிச்ச பால் எல்லாம் வாயிலேருந்து வரனாடா அடி, அது அப்பா இல்லடா அம்மா அப்படின்னு இந்த வெள்ளம் பேசுவார். சொல்லுவார், அது கட் பண்ணிட்டான் லென்த்துக்கு. அது ட்ரீம் சீட் வரும்போது அதே மாதிரினே நான் கேட்குறேன், படம் முழுவதும் ஒரு நல்ல நண்பனா உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களை மாட்டி விடக்கூடாதோ அங்கெல்லாம் உங்களை நல்லா மாட்டி விட்டு வில்லன்ட்ட எல்லாத்தையும் மாட்டி ஹீரோட எல்லாத்தையும் மாட்டி விட்டே வருவார். ரியல் லைஃப்ல இந்த மாதிரி நண்பர்களை சந்திச்சிருக்கீங்களா? அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை, முதல்ல இதில் சொன்னால் இது வந்து மாட்டி விடல, அது ஒரு இன்னசென்ஸு. ரியல் லைஃப்பில் அப்படி நண்பர்கள்லாம் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சால் அவங்க பேர் துரோகி. அதனால் வந்து கணக்கில் வராது. கணக்கில் வராது. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, மூவி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இவர் இன்டென்ஷனலாலாம் மாட்டி விடல, இல்லை அதான் இன்னசென்ஸ். அதான் யதார்த்தமாக தானே நடக்குது. இன்னசென்ஸ் அவருக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. வலது காலத்தை வச்சு வாங்கினா கிளைமேக்ஸில் அவன் வெள்ளம் கொல்ல போகிறான், வலது காலத்தை வச்சு கொல்ல வாங்கினான்றான். அதில் தெரியவானா அவன் எப்பேற்பட்டிருக்காரு. இல்லை அதையே அது படம்ல ப்ளே பண்ணிட்டு அதை வச்சு தான் கிளைமேக்ஸே எழுதியிருப்பான். கிளைமேக்ஸும் வந்து அவர் கடைசி வரைக்கும் நம்புவாப்பில்ல, அவன் என் அத்தை பையன்டா ராஜ். ஸோ அதனால் அது அந்த ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் அந்த அது ஒரு கேரக்டர் இன்னசென்ஸ், அதுக்கு எதுவும் தெரியாது. இப்போ அப்படி பார்த்தா திவ்யாவை பிஸ்னஸ்மேன் சொல்லி ஏமாற்றும் போது உங்களுக்கு ஆடா இல்லை, ஏன்னா அது அவர் அப்படி கேரி பண்ணல. அதே இதை பிருத்திவிராஜ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அது ஹார்டாக இருக்கும். இன்னும் அதை அப்ரோச் பண்ணுற ஃபார்ம் தானே, இவர் அப்ரோச் பண்ணுறது வந்து அது ரொம்ப இன்னசென்ஸ். அது நிஜமாவே அதுவாக இருந்ததால் அது அப்படியாவே எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அந்த இன்னசென்ஸ். நீங்கள் ஆடியோ லான்ச்சில் அண்ணனை பற்றி சொல்லும்போது அவர் பற்றி நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியும் நல்ல மனுஷன் அப்படின்னு. நீங்கள் அங்கே ஒரு கூட நின்று கையை பிடிச்சி சொல்ல வேண்டிய நான் எந்த சப்போர்ட்டும் பண்ணல. நிஜம் ஃபேக்ட். இப்போ நான் இப்போ சொல்கிறேன், இப்போ 2017 ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட 8 வருஷமாச்சு. அப்போ இந்த ஆள் எனக்கு ஒரு 8 வருஷமாக தெரியும். எனக்கு 8 வருஷமாக தெரிஞ்ச ஒரு மனுஷனை பற்றி தான் நான் பேசணும் இல்லையா. இப்போ என் கூட வேலை பார்த்துருக்கோம்ல, இப்போ என் கூட வேலை பார்த்து எனக்கு யோகி பாபுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னா நான் அவரை பற்றி இந்த சப்போர்ட் கொடுக்க தேவையில்லை. நல்ல அனுபவம், நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம ஒழிய நான் நெகட்டிவாக பேச தேவையில்லை. அதை தாண்டி இல்லை அவர் மேலே வைக்கப்படுற விமர்சனத்துக்கு உண்டான ஆள் அவர் இல்லை, அவரோட வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ், நான் அனுபவப்பட்டதை சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஒரு முகமாக இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு தெரியணும்ல. இப்போ நீங்கள் வந்தோடனே ஆரம்பிச்சோன்னு கேட்டில்ல, இப்போ எப்படி இத்தனை நாள் கால் ஷீட் கொடுத்தாருன்னு அப்படின்னு அவருக்கு ஒன்றும் தேவையில்லையே. எனக்கு ரொம்ப டிமாண்டில் இருக்கிற ஒரு ஆள் தானே, அப்படி ஒன்றும் தேவையில்லை. ஸோ அந்த எனக்கு இவருக்குமே ரொம்ப வருஷம் அறிமுகம் வரும். ஆமாம், எனக்கு அவரோட ஃபஸ்ட்டு இதுலேருந்து இருக்கேன். ஏன்னா இவர் 4 போலீஸ் நல்லா இருந்தார். 4 போலீஸ் நல்லா இருந்தார். 2014 அப்போ தலைவன் தலைவியில் மறுபடியும் யோகி இல்லை ஒரே ஒரு சாரி சார், அந்த கேள்வியை உனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. எந்த கேள்வி? 50 நாள் எப்படி டேட் வாங்கினீங்க? உங்கள் டேட் கிடைக்க மாட்டேது அப்படி சொல்லு, பிஸியாக இருக்கிறதுனால கிடைக்க மாட்டேதான், வேற எதுவும் இல்லை. வேற எது? அண்ணா அதை தான் சொல்கிறேன். நான் வந்து அண்ணனை போய் அண்ணன் வீட்லேயே ஒரு முறை நேரம் செஞ்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீங்கள் சொன்னதான் சின்சியராக அண்ணன் சொன்னது, என்ன பண்ணுறீங்க, ஷூட்டிங் போயிட்டுருக்கேன், தினந்தோறும் ஸ்பாட்டுக்கு போய் தினந்தோறும் உழைச்சி தினந்தோறும் நேசித்து தினந்தோறும் சினிமாவோட வாழ்கிற ஒரு ஆள்னு அண்ணன் ஒன்றுங்கிறத நான் கூட இருந்து பார்த்து அந்த சின்ன அனுபவத்திலே அறிவிலே சொல்கிறேன். அதனால தான் டேட் எப்படி கேட்டிங்கன்னு சொல்லேன் தவிர அவருக்கு கேட்டது வந்து ஒன்றும் இல்லை, டேட் நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லலை, டேட் உங்களால் கொடுக்க முடியாதேங்கிறத வந்துட்டு எப்படி வாங்கினீங்கன்னு கேட்குறேன். டேட் நான் பேசுறதுக்கே இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குது. நாங்கள் விடுதலை பாகம் 2 வந்து பிக் பாஸ் சீட்டுக்குள்ள உட்காந்து பார்த்தோம். அப்போ எங்களுக்கு படம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப அரிதினும் அரிதானதாக இருந்துச்சு. ஒரு படத்தோட ஹீரோ அப்படியே சட்டையை கட்டிட்டு ஒரு பேர் பாடியில்
ஒரு 6 பேக்ஸ்லாம் ட்ரை பண்ணணும், அல்லது ஒரு ஷோல்டர் ஆர்ம்ஸ் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக அது ஒரு கெத்தாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நான் விஷால்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு ஹீரோ பேர்பாடியோட இவ்வளோ கேஷுவலாக அதை கெத்தாக கட்டினா சேதன் தாண்டாங்கிற நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஒன்று. இப்போ நீங்கள் இதை கேரி பண்ணுறது இருக்குல்ல, ஒரு நம்ம மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல. இப்போ ரஜினி சார் சொல்லுவாங்க, அவர் வந்து ஹீரோனா அப்படி தான் இருக்கணுங்கிறலாம் உடைச்சார். டேலண்ட் இருந்தால் போதும், அவன் தான் ஹீரோ அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள உச்சத்தில் இருக்கிறத நிறைய இடங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கு என்ன காரணம்? அந்த கதாபாத்திரோட தன்மை தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை தான் கேரி பண்ண போகிறீங்களுடைய ஃபிசிக்கல். முதல்ல உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கணும், அது அதுக்கு தேவைக்கு இல்லை, கதாபாத்திரத்துக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை உங்களுக்கு அது அந்த கதாபாத்திரத்துக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1000 கேள்வி வரும். அப்புறம் அது வடிவமைக்கப்பட்டது கூட ஒத்து வரலன்னா உங்களுக்கு 1000 கேள்வி வரும். விக்ரமில் இருந்தாலும் சரி, விடுதலை இருந்தாலும் சரி, அதோட கதாபாத்திரத்தின் தன்மையோடு உங்களுக்கு ஒத்து வரதுனால உங்களுக்கு அது போயிடுது. நான் அது பின்னாடி தான் நானும் இருக்கிறேன், அதனால் அதை நம்பி தான் இருக்கிறேன். அந்த கேரக்டர் அப்படி இருக்குது. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டுட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்காங்க. அவனுக்கு சோறு தண்ணிலாம் ஒழுங்காக கிடைக்காது, கிடைக்கிறத வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒருத்தங்க. முன்ன பின்ன தான் இருப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அவ்வளோதான், அதுக்குள்ளே இருக்கிற அதோட சென்ஸான ஒளி. விக்ரம் பொறுத்த வரைக்கும் அது அவன் ஒரு ட்ரக் அடிக்ட் அவனுக்கு. அப்படியே அதனால் அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. அவனா ட்ரக் அடிச்சுக்கலாம், அவனே சொல்லியிருப்பாங்க, விட்டு அவனே ஒரு 4-5 வருஷத்தில் செத்துருவான் இருப்பாங்க. அவனுக்கு அவ்வளோதான். ஃபகத் ஃபாசில் பேசும்போது இருக்கும், அது அவள் ட்ரக் எடுத்துக்கிறாங்க. அதில் ஒர்க் பண்ணும்போது என்னோடய ஆக்டிங் கோச் பூஜா இருந்தாங்க. அவங்க தான் அதை பற்றின ரிசர்ச் பண்ணிட்டு ஷோல்டர் இறங்கி போன்லாம் தேஞ்சிட்டு வரும், ஷோல்டர் இப்படி இறங்கிவிட்டுனாங்க. அதனால் அந்த பாடியில் இங்கே வச்சு பண்ணது உங்களுக்கு அது இப்படி இருக்கும் அவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் அதை அந்த கேரக்டர் என்னவா அது கேரக்டர் மேலே இருக்க வைக்கிற நம்பிக்கையும் அது ப்ரெசென்ட் பண்ணுற நம்பிக்கையிலையும் மற்ற எதுவும் தெரியாதுன்னு தான். அந்த அப்புறம் இன்னொன்று வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருக்கிறதுங்க தனி, அதை இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது, ஒத்துக்கூடாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு அது ஒரு மாயையாகவும் பார்க்குறேன். இப்படி தான் இருக்கணுங்கிற அது ஒரு சொல்லுவாங்க, ஆர்டிஸ்டோட உடம்புங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது பத்திரமா வச்சுக்கணுங்கிறது அது ஒரு செப்பரேட். அதில் நான் என்னவா இருக்கிறேன், அதில் சரியோ தப்போ அது வேறு கணக்கு. பட் ஆனால் இதுதான் ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல, அது சரியில்லைன்னு நான் நம்புகிறேன். ஆரோக்கியமாக இருக்கிறதுங்கிறது சரி, ஆனால் 6 பேக்கோட இருக்கணுமாங்கிறது தான் கேள்வி. உங்கள் ஹெல்த் கான்சியஸை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நேரம் கிடைக்கும் போது யோகா கிளாஸ் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு பார்த்தா சிலம்பம் கற்றுக்கிறீங்க, திடீர்னு பார்த்தா குத்து வரிசைங்கிறீங்க, திடீர்னு கிளாசிக் கிளாஸ் போகிறேங்கிறீங்க. இப்படி கிடைக்கிற நேரத்தில் இதை கடந்து வெளியெல்லாம் போய் கற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்லண்ணே, அது எவ்வளோ தேவை நினைக்கிறேன்? அது ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நான் மற்றவங்களுக்கு காமனாக சொல்ல முடியாது, பட் எனக்கு அது தேவைப்படுது. எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு மூளை கொஞ்சம் புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணும்போது ஆக்டிவாக இருக்க மாதிரி நான் நம்புகிறேன் நான். ஸோ அது இன்னும் கொஞ்சம் இளமையாக வச்சுருக்கணும்னு நான் நம்புகிறேன் நான். அந்த பைக் எடுத்துகிட்டு வர சீனில் சார் எங்கள் அண்ணனுக்கு ஒரு கெட்டப், அது எப்படி சரி வச்சிங்க? எது ஒரு கெட்டப் நீங்கள் மட்டும் சைனீஸ் லேடி கெட்டப் யோசிச்சா அதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம். கொலாபர் அவர் ஏதாவது பேரை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுவார், அதெல்லாம் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் டப்பிங்கில் போட்டுருந்தோம், பேர் வேணாம், சீக்கிரம் வேணாம், சரி வேணா விட்டுருங்க, அங்கேயே வேணான்ட்டு இன்டர்வியூவில் பேச நல்லா இருக்கு. அதுதான் அதுக்கு ஆக்சுவலாக எடுத்த ரெஃபரன்ஸில் வந்துட்டு ஒரு ரஷ்யன் மாடல் இருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸில். அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இதை போட்டால் நல்லா இருக்கணும்னா அவங்களால இமேஜின் பண்ண முடியல, காஸ்டியூம் டிசைனர்னால இதை எப்படி அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்து அப்புறம் எப்படி இருக்கும். ஐயோ மலேசியா தீச்சி இருப்பானே ஆளு. ஆனால் ஜாலியாக தான் இருந்தது சார். நல்லா நிறைய பேர் அந்த சொல்லும்போது சிரிச்சுட்டு கேட்குறான் சார். என்ன சார் அது பேர் அண்ணன் சைனீஸ் ஆயானது மேலே அங்கே எடுக்கும்போது ஷார்ட் எடுக்கும்போது அங்கே இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் அடி பார்த்து ஓ அப்படின்னு ஒரு மாதிரி தான் பார்த்தேன். அது ஆக்சுவலாக ஷூட் பண்ணது சைனீஸ் மார்க்கெட், அது கேரளில் இருக்குது சைனீஸ் மார்க்கெட். நீங்கள் எப்போதும் சொல்கிறதுண்ணே, இலக்கில் வெற்றி பயணம்தான் வெற்றி அப்படின்னு நீங்கள் எப்போதும் சொல்கிறது. இந்த பயணத்தை நீங்கள் இவ்வளோ ரசிக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த ரசிக்கிறதுனால தான் இந்த வெற்றி நடக்குது நம்புறீங்க? பிடிக்கிறது ஒரு காரணம், பிடிச்சனால ரசிக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சி வந்திருக்கோம். அப்புறம் நிஜமாகவே ஒரு நான் ஆல்மோஸ்ட் 365 நாளில் ஒரு 300 நாளாவது ஷூட்டில் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு குறைஞ்சபட்சம் 250 நாளாவது ஷூட்டில் இருப்பேன். ஷூட்டில் இருக்கிற அனுபவம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் டிசிப்ளின்டாக வேறு இருக்கும். நைட் சீக்கிரம் தூங்கி ஆகணும், காலைல சீக்கிரம் எந்திக்கணும், 6 மணிக்காவது எந்திக்கணும். வேலைக்கு போகிறதுக்குல 6 மணிக்கு எழுந்துச்சு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகி வீட்டில் இருந்தால் ஒரு 10-11 மணிக்கு தூங்குவோம். பட் அங்கேனா சொன்னால் 6 மணிக்கு எழுந்திரிச்சு அப்புறம் வந்து ஷூட்டில் இருக்கிறனால வந்து நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கணும், சிக்காயிடக்கூடாது, இல்லை ஷூட்டு பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு டிசிப்ளின் இருக்கும். அப்புறம் அந்த வேலை செய்யும்போது கிடைக்கிற டெய்லியும் சீன் கிடைக்கும்போது
அது ஒரு 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 தனி மனுஷன் செய்கிற வேலை இல்லைல்ல, இவ்வளோ பேரோட சேர்ந்து செய்யணும்ல. நீங்கள் வந்து கேமராமேனு, டைரக்டரு, கோ ஆர்டிஸ்ட்டு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, மற்ற ஆர்டிஸ்ட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு பெரிய வேலை அது நடக்கிறது. அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், ரொம்ப ரசிக்கிறேன். அது ரசிக்கும் போதே வந்து மற்ற எல்லாமே அதுக்கப்புறம் கிடைக்கிறது அதெல்லாம் போனஸ் தான். ஒரு படத்தின் வெற்றியோ அதுக்கப்புறம் வர்றதோ எல்லாமே போனஸ் தான். வேலையில் சுகம் கிடைக்கும் போதில் அது வந்து அது பெரும் சுகம். அதனால தான் உங்களை நாங்கள் ரொம்ப ரசிக்கிறோம். எனக்கு இந்த ஒரே ஒரு கேள்வி இருக்கேன். இன்றைக்கி சினிமா வந்து ப்ரமோஷனை பொறுத்து தான் படம் போய் சேரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏஸ் எங்கேயோ அந்த இடத்துல ஒரு சின்ன கிராக்கை ஏற்படுத்தியிருக்க அந்த நம்பிக்கையில் நான் நம்புகிறேன். நம்ம மகாராஜா நம்ம புஷ் கலிஃபாவில் போய் எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். ஏஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு உட்காந்து நம்மளாம் அதை பற்றி பேசி சிரித்து அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு எது முக்கியம்னு நினைக்கிறீங்க? மக்களில் முதல்ல வந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணுறது மக்கள். அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க வீட்டு வேலைகள் இருக்குது. எங்களுக்கு சில நெருக்கடி, நாங்கள் இது நிறைய பிளான் பண்ணோம், பேசணும், சில நெருக்கடிகள் இருக்குது, வேறு வழியில் வந்தாகணும். ஸோ இருந்த டைம் ரொம்ப கம்மி. ஆடியோ லான்ச் வைக்கலாம், பெருசாக பேசலாம்னு சொல்லும்போது ப்ரொமோஷன் பண்ணும்போது அப்போ சண்டை வார் நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் உட்காந்து ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறது வந்து வைக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை யூடியூப்பில் விட்டோம். ஸோ அது சரி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் படத்தை தள்ளி வைக்கலாம்னு நினச்சோம். ஸோ எதுவுமே கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்கிற வேலைகளாக இருந்தது. ஸோ அது எங்களுக்கு தெரிஞ்சது. இங்கே சில சமயம் வேறு வழி இல்லை, அது சில சமயம் அமைஞ்சிடும். ஆனால் எங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்தது. அது நேற்றுக்கு இன்னைக்கு வந்து நிம்மதியை கொடுத்துருக்கு. என்னென்னா இப்போது தேட்டரோட ரிசல்ட் இன்னும் என்ன தான் கற்றுனாலும் கடைசியில் தேட்டரில் மக்கள் கற்றணும், இல்லாட்டி நம்ம கதறணும். அதனால் நோட் பண்ணி அந்த வாய் திறக்க வந்துட்டு அப்போ என்ன இல்லை அது அவர் சொல்கிறது தான் கரெக்டு. வந்திருக்கும் கவுண்ட்ரு, அது ஏதோ இன்டர்வியூ கேமராவுக்கு இப்போ மரியாதை இப்போ நான் தொடர்ந்து சொல்லவா நம்ம இது இல்லை நீங்கள் ஆரம்பிச்சு எனக்கு ஒரு கான்சியஸ் கிரியேட் பண்ணி அதை தப்பாக சொன்ன மாதிரி தப்பாக சொல்லிட்டேன்னா கரெக்டாக சொன்னீங்க. ஒரு கவுண்டர் வந்துச்சுன்னா அப்புறம் அந்த கண்ட்ரோல் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். சரி முடிஞ்சோன்னு சொல்கிறீங்களா? அப்புறமா சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன். ஓகே. அதனால் இவங்களுக்கு பிடிச்சி இவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா மற்ற எனக்கு பீட்சாவுக்கு நடந்தது சொல்கிறேன். பீட்சா வந்து விருந்தார் இல்லைவா, பீட்சா காலைல ஷோ போட்டாங்க தலைவா. காலைல ஷோ பார்த்துட்டு எனக்கு நெகட்டிவாக வருது தலைவா. அப்போது நான் எஸ்கேப்பில் படம் பார்த்தேன். என்ன மால் சார் அது? இஎம்ஐ தான். ஆமாம் ஆமாம், இஎம்ஐ. அதுவே எஸ்கேப் தானே? எஸ்கேப். இஏல படம் பார்த்துட்டேன். நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் ஆஃபீஸ் அங்கே இருக்குது, அபிராம்புரமா சார்? இது அங்கே இதில் கமல் சார் இங்கே சார் ஆழ்வார்பேட்டு. மழை செம்ம மழை தலைவா. இவர் காரில் கொண்டு என்னை வந்து இது வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார். வள்ளூர் கோட்டம் எங்கேயோ இல்லை அண்ணாஃபில் வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார். மழை கார் வராது மாட்டிக்கும். எனக்கு காலில் பார்த்தவங்களாம் நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லிட்டாங்க, படம் தேட்டரில் உட்கார முடியல அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயம் வந்துடுச்சு. என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படி ஒன்று இருக்கும்ல. இது மேலே ஒரு ஹோப் இருந்தது. ஒரு சில பீஸான ஒரு படமா, நடுவில் கொஞ்சம் போதான ஒரு படமா இப்படிலாம் கேட்டாங்க. ஏன்னா 2 டைட்டிலும் ஒன்று இருந்தது. அதனால் டைட்டில் மேலே யாருக்கு நம்பிக்கை. சில பேர்லாம் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்கள் எப்படியா டைட்டிலையாவது மாற்றிருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணணும் என்ன டைட்டில் அப்படின்னு. சில என்ன பீஸான ஒரு டைட்டிலா அப்படிலாம் கேட்டாங்க. ஓகே, எனக்கு யாரும் தப்பாலாம் சொல்ல. இது எனக்கு இருந்த பயத்தை அந்த சமயத்தில் இந்த பயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகம் தான் படுத்துச்சு இல்லையா, நம்பிக்கை வரைக்கும். பட் படம் பார்த்து சந்தோஷ் நாராயணன், சிங்கிமுஷி சந்தோஷ் அந்த சர்க்கெலாம் படம் பார்த்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டாங்க, படம் சூப்பராக இருந்துன்னு சொல்லிட்டாங்க, காட் சுபாரஸ் சொல்லிட்டாரு எல்லாம். ஆனால் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வர ரிசல்ட் இருக்குல்ல, பயம், செம்ம பயம். நல்ல மழை சார் வந்து அண்ணாப்பிள்ளை போயிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ணாப்பிள்ளையும் நடந்துகிட்டே இருக்கேன். கோடம்பாக்கம் பிரிட்ஜ் ஏரியா வந்து பைக்கில் வர சொல்கிறேன். வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பைக்கில் வந்து அண்ணா மேம்பாலத்திலேருந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜ் நடந்து வந்தீங்க? ஆமாம், அண்ணாப்பிள்ளை தான். இல்லை சார், அண்ணாப்பிள்ளை அங்கே தான் அங்கே தான் நிறைய தண்ணி மாட்டி. ஆமாம் இல்லை சார், இங்கே அண்ணாப்பிள்ளை இருக்கேன். நல்லா பார்க்கல தான் வந்தாங்க. ஸோ வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து பல்சர் வந்து கூப்பிட்டு வந்தார். உடனே நேராக காலையில் இங்கிலீஷ் மார்னிங் ஷோ 3 ஷோவும் மேட்னி ஷோவும் இங்கிலீஷ் போகுது ஈவினிங். அப்புறம் ஈவினிங் ஷோவும் நைட் ஷோவும் தான் பீட்சா. வெளியே பேனர் கூட இல்லை. இப்போ நான் வந்துட்டு அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டர் போக முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே டிலே ஆனதால போக முடியல, மழையில் மாட்டேன். நேராக தேட்டருக்கு தான் போகிறேன். 5 கிட்ட தேட்டருக்கு போய் என்னென்ன ரிசல்ட்டு அப்படின்னு கேட்டேன். தம்பி வெளியே பேனர் கூட வைக்கல, வெளியே வேறு நல்ல மழை, நான் ஷோ ஃபுல்லு
எனக்கு வந்து இந்த டிக்கெட் கவுண்டர் இருந்த ஒரு அண்ணன் அந்த சொன்ன வார்த்தை அன்றைக்கு தேதிக்கு ஒரு 1.25 கோடி எடுத்தப்பட்ட படம் மவுத் பப்ளிசிட்டியில் வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுல. ஸோ என்றைக்குனாலும் எப்பயுமே வந்து அந்த ஆச்சரியம் நிகழ்ந்துடும். மக்களுக்கு ஒன்று பிடிச்சிச்சின்னா அது போய் சேர்ந்துருங்கிறதுல எப்பயுமே இருக்கிற நம்பிக்கை தான். ஆனால் மறுபடியும் தலைவன் தலைவியில் உங்கள் காம்போ கண்டிப்பாக ஏசுக்கு அப்புறம் பயங்கர எதிர்பார்ப்பாக இருக்கும். எப்படி இருக்கும்? சும்மா அதுவும் பயங்கரமாக தான் இருக்கும். நினைச்சேன் இவ்வளோதான் வரும். பயங்கரமாக இருக்கும். அது ஆடியன்ஸ் இது இன்னும் 10 மடங்கு அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இதை விட நல்லாயிருக்கும். ஒரு ஏரியாவுக்குள்ளே அது ஒரு கிரவுண்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர், செம்ம கேரக்டர். அந்த படமே ஒரு தெரியல, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபில்ம் அது. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் படம் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் சார். எந்த ரூட்டில் சொல்கிறேன். இப்போ இந்த டீசர் வந்துச்சுல்ல, அதான் மூடு வேற ஒன்று. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி இயக்குனருக்கு. ஏன்னா ரொம்ப ஜாலியாக டக்குன்னு ஒரு படத்தை எடுத்து இப்போ டக்குன்னு பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு இன்னும் பயங்கர ஜாலியாகிட்டு வெளில வர மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக எங்களை நீங்கள் வச்சுருந்தீங்க. ஒரு முழு படத்துலையும் சேதனையும் யோகியனையும் முழு படமும் பார்த்தது என்னமோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் ஆடியன்ஸ் சந்தோஷமாக வர்றாங்கன்னா ஒருவேளை இதுதான் காரணமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ஏன்னா சேதனை அப்படின்னா எந்த ஒரு கட்டத்துக்குள்ளேயும் உங்களை அடக்க முடியாமல் ஒரு நடிகர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சீதக்காதியாக சூப்பர் டீலக்ஸாக அவனா எடுத்துக்கிட்டோம். ஏசையும் நான் அந்த பட்டியலில் எடுத்து வைக்கிறேன். அப்படி ஏதாவது ஒன்று பண்ணி எங்களை மகிழ்ச்சிப்படுத்தி நீங்கள் ரசித்து எங்களை ரசிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ரீமாவுண்ணே, உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய சினிமா மீது கொண்ட தீவிரமான காதலும் சினிமா மீது நீங்கள் வச்சுருக்கிற பிரியமும் நாங்கள் பார்த்து எப்போதும் வியக்கிறோம். அண்ணன் சொன்னதை இன்னைக்கு சினிமாவுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப தேவை. அதுக்கு நீங்கள் தொடர்ந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு நன்றி. ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒன்று கேட்டால் தப்பாக இருக்குமான்னு தெரியல, எனக்கு கேட்கணும் போல ஆசையாக இருக்குது. தப்பாக இருந்தால் கட் பண்ணிடுவோம், சொல்லுங்கள். எனக்கு வந்து நீங்கள் யோகி எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும், அதை பார்க்கணுன்னு ஆசை. நாங்கள் தனியாக கொடுத்துக்கோம் நினச்சேன். உங்களை சொல்லிடுவேன் அவங்கள்ட்ட. நீங்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தீங்களா லென்த்தாக, அந்த தமிழ் இல்லை முன்னாடி தமிழை பற்றி ஒரு அவளும் நானும் தமிழ் பேச்சு மூச்சில் கொடுத்தீங்க இல்லையா, அது வந்து அழகான ஸ்டோரி டெல்லிங், சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டோரி டெல்லிங். அது வந்து என்னோடய பையனுக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து மோட்டிவேஷனாக காட்டுவாங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. சரி, அது உங்களை பார்த்த உடனே அப்போலேருந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லிடுறேன் நான் நடிச்சிருவோம் சீக்கிரம். ஆல் த பெஸ்ட். இந்த ஏரியா விட்டுட்டு சீக்கிரமாக அந்த ஏரியாவுக்கு வாங்க நடிக்கிறேன். என்ன சார் ஹீரோவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.